முறையற்ற காதலிலிருந்து அவர்களை நேர்வழிப்படுத்த லவ் இன்டெலிஜென்சி, லவ் ரெசிலன்ஸ் தெரப்பியை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இந்த காதல் அப்படிங்கிறது இன்றைய தினம் அல்ல, அது பல நூற்றாண்டு காலமாக மனிதன் எப்பொழுது தோன்றினாலோ அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காதலை எதிர்ப்பதில்லை, ஆனால் அந்த காதல் எப்பொழுது யாரிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் சமூக சிக்கல் உள்ளது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் டிஜிட்டல் யுகத்தில் டிஜிட்டல் காதல்கள் என்ற ஒரு மிகப்பெரிய உளவியல் சார்ந்த நடைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு இணக்கமாக பேசக்கூடியவர்களையும் இவர்கள் பார்ப்பதற்கு எப்படி கற்பனையாக இருக்க வேண்டும் நினைத்தார்களோ அப்படிப்பட்ட உருவ சாயல் உள்ளவர்களையும் இவர்கள் விரும்பி விடுகிறார்கள். அவர்களுடைய பின்புலம், தொழில் வளம், அவர்களுடைய குடும்ப பங்கீடு, குடும்பத்துக்கான அந்த கௌரவம் மற்றும் சமூக அந்தஸ்து, உடல் சார்ந்த ஆரோக்கியம், இவை போன்ற எந்த பின்புலம் இல்லாதவர்களையும் கூட இவர்கள் விரும்பிய போல் நடக்கக்கூடியவர்கள் மீது காதல் என்று வந்துவிடுகிறது. ஆரம்பத்தில் பெற்றோர்கள் இதை ஒரு நட்பு என கருதி அவர்களை முறைப்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் அந்த நட்பு என்பது அது தொடர்ந்து நீடித்து அவர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த காதல் வயப்பட்டவர்கள் நிர்பந்தப்படுத்தும் பொழுது பெற்றோர்கள் உடனடியாக இதுக்கு மாற்று வழியை ஒரே நாளில் எடுக்க வேண்டும் என முடிவு செய்து எங்களை பலர் அணுகுகின்றனர். ஒரே நாளில் காதல் வருவதில்லை. நீங்கள் வீதியில் செல்லும் பொழுது ஒருவரை பார்த்து காதல் கொண்டு அவர் மீது நான் காதல் கொண்டு விட்டேன், கல்யாணம் செய்ய போகிறேன் என்று சொல்ல போகிறதில்ல. காதல்ங்கிறது நீண்டகால கற்பனை. அந்த கற்பனைக்கு ஏற்ப ஒருவர் பேச்சிலேயோ செயலிலேயோ இவர்களை இன்பப்படுத்தும் போது ஏற்படுத்தப்பட்ட ஒரு உணர்வு நிலை. அப்போ நீண்ட காலமாக காதல் என்பது 3 மாதங்களில் வந்துவிட்டது, அதற்குள் எங்களை உதறி தள்ளிவிட்டு இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அப்படி என்ன கல்யாணம் வேண்டி இருக்கிறது என்று பெற்றோர்கள் எங்களிடத்தில் கேட்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் இல்லை, இந்த கேள்வி நீங்கள் அவர்களுக்கு கேட்டு பாருங்கள். 20 வருஷம் அவர்கள் பெற்றோரோடு வாழ்ந்திருக்கலாம். 3 மாதம் ஒரு மனிதனோடு காதல் கொண்டிருக்கிறார் என்றால் பெற்றோருடைய கணக்கில் இந்த 3 மாத காதல் தேவையில்லை, 20 வருட வாழ்க்கை தான் தேவை என்று சொல்கிறார்கள். ஆனால் உளவியல் ரீதியாக நாங்கள் பல ஆய்வுகள் செய்த பின் தான் தெரிகிறது, ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ எப்பொழுது விபரம் என்கின்ற இந்த காதல் என்கின்ற வாழ்க்கை தெரிய ஆரம்பிக்கிறதோ, அது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஆரம்பித்திருக்கலாம் அல்லது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஆரம்பித்திருக்கலாம். அப்படி கணக்கு போடும் பொழுது அவர்களுடைய அந்த காதல் மன கற்பனை வாழ்க்கை எப்பொழுது தோன்றியதோ அந்த தோன்றியதிலிருந்து அவர்கள் ஒரே ஒரு கற்பனை உருவத்தை உருவாக்கி காதலித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கற்பனை உருவத்திற்கு ஏற்ப ஒரு நபர் கிடைத்தபின் அவரோடு இணைந்து விடுகிறார்கள், இதுதான். ஆனால் இவர்களுடைய பார்வைக்கு 3 மாதம், ஆனால் அவர்களுடைய பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம். அந்த வாழ்க்கையை உடனடியாக ஒரு நாளில் எப்படி அதை முறியடிப்பது? அது முடியவே முடியாது. அந்த காதலை உணர வைப்பதற்கு அல்லது காதலில் உள்ள பல்வேறு சிக்கல்களை நாங்கள் கண்டு உணர்ந்து அவர்களை முறைப்படுத்துவதற்கு குறைந்த அளவு அவர்களுடைய ஒத்துழைப்போடு இருந்தால் 3 மாதங்கள் வரை தேவைப்படும். அதே சமயத்தில் அவர்கள் இயல்பாக இதை பற்றி புரிந்து கொண்டு நான் செயல்பட வேண்டும் என்று வந்தால் 3 மாதத்தில் அவர்களுடைய அந்த உண்மை நிலையை நாம் கண்டறிய முடியும். ஆனால் பெற்றோர்கள் நிர்பந்தப்படுத்தி வரும் பொழுது அவர்களை நாம் சரிப்படுத்துவதற்கு குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் வரை தேவைப்படும். சரி, இப்போ காதலிக்கிறோடைய அனைவருமே பெற்றோர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக உடனடியாக நான் ஒரு மாற்று வழியை தேடுகிறேன் என்ற முடிவுக்கு வரமாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் எந்த விதமான உளவியல் ஆலோசனைக்கும், எந்த விதமான உளவியல் சிகிச்சைக்கும், எந்த விதமான உளவியல் பகுப்பாய்வுக்கும் வரவே மாட்டார்கள். அவர்களுடைய பார்வையில் அவர்கள் செய்வது சரியானது. குடும்பத்தினர் புரிந்து கொள்ளவில்லை, குடும்பத்தினர் பழங்கால மனிதர்களால் வாழ்கிறார்கள் என்ற கோட்டிலே இருப்பார்கள். ஒருவேளை அந்த பெற்றோர்கள் நீ கல்யாணம் பண்ணலினா அதாவது நான் சொல்லக்கூடிய நபரை நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்றால் நான் எந்த திருமண மதத்துக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன் அல்லது வரமாட்டேன் என்று சொன்னால் பல காதல் வயப்பட்டவர்கள் நீங்கள் வரவில்லை என்றால் பரவாயில்லை, நான் திருமணம் செய்து கொள்கிறேன், உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு டீனேஜை கடந்து விட்டேன் அல்லது திருமண வயதை நான் தொட்டு விட்டேன் என்று விலகி போகக்கூடியவர்கள் இன்று அதிகமாக உருவாகி வருகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் நான்
காதலித்த அந்த நபரை திருமணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் காலம் முழுவதும் திருமணமாகாமலேயே உங்களோடு வாழ்ந்து விடுகிறேன், உங்களுக்கு நான் இருப்பது தான் பிரியுமே தவிர எனது மகிழ்ச்சி உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டீர்கள், உங்களோடு நான் வாழ்ந்து விடுகிறேன், ஆனால் திருமணத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பலர் தங்களுடைய உறவினர்களையோ மற்றவர்களையோ அழைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து வைக்கும் பொழுது இவருடைய காதல் மீண்டும் வலுப்பெற்று விடுகிறது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இப்படி எதற்கும் வராத அந்த நபர்களை எப்படி உளவியல் ரீதியாக மாற்றுவது என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு தான் நாங்கள் தெரப்யூட்டிக் பேரண்டிங்னு வச்சுருக்கோம். அதாவது அந்த சம்மந்தப்பட்ட அந்த காதலிக்கும் நபருடைய நடத்தைகளையும் நடவடிக்கைகளும் எங்களோடு நீங்கள் தினமும் ஃபோன்லேயோ ஆன்லைன்லேயோ கன்சல்டேஷன் எடுத்து அவர்களுடைய நடத்திக்கேற்ப அவர்களை ஆலோசனைக்கு வரவைப்பதற்கான முன் முயற்சி நடத்தையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது எப்படியெல்லாம் நீங்கள் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் பேச வேண்டும், அவர்களுடைய நடத்தையை எப்படி கண்காணிக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் தினமும் உங்களுக்கு சரியான அறிவுறுத்தலை கொடுத்து கொண்டே இருப்போம். நீங்கள் எங்களோடு தொடர்பே இருக்க வேண்டும். இதுதான் தெரப்யூட்டிக் பேரண்டிங்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாது, எங்களுக்கு நீங்கள் தேவையே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். உதாரணமாக திரைப்பட நடிகர்களை உதாரணமாக வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் பலர் காதல் என்ற விஷயத்தில் தன்னை இழந்ததோடு மட்டுமில்லாமல் அவர்கள் தங்களை தாங்களே மீண்டு வர தெரியாதனாலும் அல்லது யாரிடத்தில் ஆலோசனை கேட்பது என்ற வழிகாட்டல் கிடைக்காதனாலும் அவர்கள் பல நேரங்களில் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைய டிஜிட்டல் உலகில் ஒரு பெண்ணும் ஆணும் எவ்வாறெல்லாம் பேசுகிறார்கள், எப்படியெல்லாம் தொடர்பு வைத்துள்ளார்கள் என்பது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி மூலமாக டிஜிட்டல் உலகத்தில் பதிவாகி கொண்டே இருக்கும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு பின் பல வகையான மிரட்டல்களை, ஒன்று இவர்கள் சம்மந்தப்பட்ட நபரோடு உள்ள தொடர்புகளை சம்மந்தப்பட்ட நபர்கள் தொடர்பு கொண்டு அந்த நபர் மீது மிரட்டலை உருவாக்குவது, இன்னொன்று இவர்கள் டிஜிட்டல் வழி பாதையில் எதெல்லாம் பேசினார்களோ அதை சேமித்து வைத்துக்கொண்டு மறைமுகமாக இவர்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பும் இருக்கிறது. டிஜிட்டலுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறது. அப்போ பல விஷயங்களை அந்த காதலிப்பவர்கள் உங்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள், சொல்ல தெரியாது. அப்போ அவர்கள் எங்களிடத்தில் வந்த உடனேயே ஒருவேளை எங்களுடைய கன்சல்டேஷனுக்கு வருகிறார் என்று சொன்னால் வந்தோடனே ஓப்பனாக சொல்லவே மாட்டார். அவர்கள் எங்கள் மீது எங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு எங்களோடு இணைந்து வருவதற்கே பல நேரங்களில் 3 மாதங்கள் ஆகும். பலர் இந்த காதலை பெற்றோர்கள் அனுமதிக்காத காரணத்தினால் சுய கொலை என்று சொல்லக்கூடிய தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுதல் அல்லது தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுதல் என்ற அளவுக்கு சென்று விடுகிறார்கள். இங்கே 2 வகையில் இன்னொரு விஷயம் இருக்குது. பலர் இவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரவர்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் அவர்கள் எந்த மதத்தை பின்தொடர்கிறார்களோ அந்த மத நம்பிக்கையை வைத்து அவர்களை அது மிரட்டும் பொழுதோ அது பல நேரங்களில் எதிர்வினையும் குற்ற உணர்வும் உருவாக்கி அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இன்னொன்று, பலர் இந்த மந்திரம் தந்திரம் என்ற விஷயத்துக்கு போய் அதுவும் பிரச்சனையாகி விடுகிறது. அப்போ அவர்களை உளவியல் ரீதியாக நாங்கள் புரிந்து கொண்டு காதலுக்கான முக்கிய காரணம் எப்படி காதல் மற்றவர்களை விட மற்றவர் மீது உள்ளாத ஒரு காதல் இவர் மீது வந்தது அல்லது இந்த பெண் மீது வந்தது என்ற பல்வகை ஆய்வுகளுக்கு பின் தான் அவர்களுடைய இயல்புத்தன்மையை புரிந்து கொண்டு அவர்களை முறைப்படுத்த முடியும். அந்த முறைப்படுத்தல் என்பது குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் வரை தேவைப்படலாம். பலர் இதுபோன்ற அந்த காதல் வலையில் சிக்கிக்கொண்டு அது மிகப்பெரிய வாழ்வியல் சிக்கலை உருவாக்கி விடுகிறது. காதலில் விழுபவர்கள் பல வகையினர் உள்ளனர். அதாவது வெர்ஜின் லவ், அதாவது திருமணமாகாமல் 2 பேருக்கு இருக்கும், 2 பேரும் காதலிப்பது என்பது ஒரு வகை. இன்னொரு வகை, ஆரம்பத்தில் காதல் செய்திருப்பார்கள், ஆனால் ஏதோ சமூக சூழ்நிலையினால் இவர்கள் அதையே பெண்ணையோ அதே ஆணையை திருமணம் செய்யாமல் பிரிந்திருப்பார்கள். இதில் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணமாகாமல் இருக்கும். திருமணமான அந்த காதலித்த ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அந்த திருமணமான பின் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க. இந்த திருமணமாகாத ஒருவர் அந்த டைவர்ஸான அந்த பழைய காதலியை நான் திருமணம் செய்வேன் என்று நிர்பந்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்று பல இடங்களில் உருவாகியுள்ளது. இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் இந்த சூழ்நிலை இருக்கிறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை அந்த காதலிக்கூடிய நபர் சமூகத்துக்கு புறம்பான
அல்லது சமுதாயத்துக்கு மாறுபட்ட சிந்தனையில் தவறான குற்ற செயல்களில் கூட ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இவர்களுடைய கண்ணில் அது நல்லதாகவே தெரிகிறது. உதாரணமாக எங்கிட்ட ஒருத்தர் இதே மாதிரி ஒரு லவ் ப்ராப்ளம் சொல்லி அழைச்சிட்டு வர்றாங்க. அவங்க ஹையர் எஜுகேஷன், படிப்பின் உச்சக்கட்ட படிப்பு என்று சொல்லக்கூடிய டாக்டரேட். சேலரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா மாதத்துக்கு வாங்குறாங்க. அந்தளவுக்கு ஹை குவாலிஃபைடு, ஹை பெய்டு ஜாப். ஆனால் இவர்கள் யாரை காதலிச்சிருக்காங்க அப்படின்னா, சாதாரண படிப்பில் ரொம்ப மோசமான படிப்பு நிலையிலிருந்து ஏதோ ஒரு பேருக்கு டிகிரி வாங்கின ஒரு ஆள். அந்த ஆள் ட்ரிங்க்ஸ் பழக்கத்துலேருந்து ட்ரக் பழக்கத்துலேருந்து எல்லாமே இருக்குது. அவங்க குடும்ப சூழ்நிலை சாதாரண குடும்ப சூழ்நிலை. ஆனால் இவர்கள் இவ்வளவு படித்து இவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடியவர், நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இது அவர்கள் பெற்றோர்கள் போராடி பார்த்துட்டு எங்கிட்ட அழைச்சிட்டு அந்த பெண் ஒரு எஜுகேட்னால் வந்துருச்சு. வந்த பின்னாடி நாங்கள் கேட்குறப்ப என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பிடித்ததை தான் சார் நான் செய்ய முடியும், இவர்களுக்கு பிடித்ததை நான் செய்ய முடியுமா, அதனால் எனக்கு அவர் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ நாங்கள் இவர்களை படித்தவர்கள், சிலபஸ் படித்தவங்க, அதிக வேலைக்கு இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய சமூக போக்கு அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது சமூகம் எந்த போக்கில் போகுதுங்கிறத அவங்க புரிந்திருப்பார்கள் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவர்களை நாங்கள் நடுநிலைப்படுத்தி அவர்களை புரிய வைப்பதற்கே, நான் சொல்கிறது படித்தவர்களுக்கு ஹை பெய்டு ஜாப்பில் உள்ளவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் தேவைப்பட்டது. ஏன் இந்த காதல் வருதுங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. சரி, இந்த காதலை எப்படி தவிர்க்க முடியும்னா, ஆரம்ப காலத்திலே இருந்து சரியான பெற்றோருடைய கண்காணிப்பு தேவை. அப்படி பெற்றோர்கள் இல்லை என்றால் அவரை யார் பாதுகாவலராக இருக்கார்களோ அவருடைய கண்காணிப்பு தேவை. இந்த சமயத்தில் இந்த செல்ஃபோன் அல்லது டூரிசம் அல்லது நண்பர்களுடைய நட்பு வட்டம் இது போன்ற சிக்கலில் குடும்பத்துக்கு புறமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி நிறைய கேசஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்போ அவர்களை இயல்பான சூழ்நிலை கொண்டு வருவதற்கு குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு, நாள்பட்ட தன்மை பொறுத்து 3 ஆண்டுகள் வரை தேவைப்படும். சரி, இந்த காதலை ஏற்றுக்கொள்ளாமல் நிர்பந்த அடிப்படையில் திருமணம் செய்து வைத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், மிக பிரபலமான திரைப்பட இயக்குநருடைய குழந்தைகளும் மற்ற தொழிலதிபருடைய குழந்தைகளும் அவ்வாறு திருமணம் செய்து வைத்ததில் திருப்தி இல்லாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு முயற்சி செய்துள்ளது என்பது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய காதல் என்பது ஆரம்பத்தில் ஏற்பட்ட காதலாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலருடைய இயல்பு காதலை மாற்றிக்கொண்டே இருக்கலாம். இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா 5-10 காதல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் நினைச்சதை ஒவ்வொரு காதல் கட்டத்திலையும் ஒவ்வொரு காதல்களை பற்றி பெற்றோர்கிட்ட சொல்லி, நான் இவர்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் வாழ மாட்டேன்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அடுத்து இன்னொரு காதல் கிடைக்கும், இப்படி மாறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தவறா அப்படின்னா நிச்சயமாக தவறில்லை. இது உளவியல் சார்ந்த ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்பை நீக்குவதற்கு உறவினர்களும் மற்றவர்களும் படிப்படியாகத்தான் முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் எங்களுடைய உளவியல் மேற்பார்வையில் உளவியல் ஆலோசனை என்பது செய்தால் நிச்சயமாக அவர்களை முறைப்படுத்த முடியும். ஆகவே அவசரப்படவே கூடாது. பலர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காதலித்த நபர்களை அடித்து விடுகிறார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ் நாங்கள் பார்க்குறோம். ஒரு பெண்ணை அடித்து அதுக்கு துன்புறுத்தி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர்றாங்க. பட் அதுவும் அது அந்த காதலை அது மறக்கும் என்று சொல்ல முடியாது. உடலில் வந்ததை மனதில் மறக்க முடியாது. ஒரு சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த பெண் யாரை காதலித்ததோ அந்த ஆணை அடித்து விடுகிறார்கள். அதுவும் தவறு. அப்போ எப்படி தான் செய்கிறது? இது ஒரு சமூக சிக்கல். இந்த சமூக சிக்கலை மெதுவாகத்தான் எடுக்க முடியும். அதுக்கு தான் லவ் ரெசிலியன்ஸ் தெரப்பின்னு நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி லவ் இன்டெலிஜென்ஸுங்கிறத ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஒரு காதல் நுண்ணறிவு, அறிவு வேறு, நுண்ணறிவு வேறு. படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள் என்று சொல்ல முடியாது, படிக்காதவர்களெல்லாம் முட்டாள்கள் என்று சொல்ல முடியாது. அவருடைய மன இயக்கம், மனப்போக்கு, அவர்களுடைய கற்பனை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் அவங்க செயல்படுவாங்க. ஆகவே காதலை மாற்றுவதற்கு, அவர்களை புரிய வைப்பதற்குண்டான கால அளவு என்பது நீங்களும் நாங்களும் முடிவு செய்வதல்ல. அவருடைய ஒத்துழைப்பு தன்மையை பொறுத்து, அவருடைய நாள்பட்ட தன்மையை பொறுத்தான் அது தீர்மானிக்கப்படும். ஆகவே குறைந்த அளவு 3 மாதங்களில் தேவை. ஒருவேளை அவர்களுடைய விருப்பத்துக்கு மீறி திருமணம் செய்து வைத்தால் பெரும்பாலும் அந்த திருமண வாழ்க்கை சரியாக இருப்பதில்லை. அது பல்வேறு சிக்கலை உருவாக்குகிறது. யாரோ ஒருவர் அந்த குடும்பத்தில் தவறான ஒரு கருத்தை பரப்பிவிட்டாலோ அல்லது அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டாலோ அது மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்திவிடும். ஆகவே மனித வாழ்க்கை என்பது மிக புனிதமானது, முக்கியமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முறைப்படுத்துவதுதான் இந்த உளவியலில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே காதல் போன்ற விஷயங்களிலிருந்து, முறையற்ற காதலிலிருந்து
நாங்கள் இன்னும் சொல்கிறோம், முறையற்ற காதலிலிருந்து அவர்களை நேர்வழிப்படுத்த லவ் இன்டெலிஜென்சி, லவ் ரெசிலன்ஸ் தெரப்பியை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் மகிழ்ச்சிகரமான குடும்பமாக மாற்ற முடியும். இது மட்டுமல்ல, இந்த தெரப்பியின் மூலமாக அவருடைய டிஎன்ஏ பதிவை முறைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர்களை டிஎன்ஏவை மாற்றி அமைத்தால் நிச்சயமாக அவர்களும் சாதனை மனிதர்களாக மாற முடியும். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்